ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தம்மா துண்டு நங்கரம் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது அப்படிங்கிற மாதிரி தம்மா துண்டு மொபைல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃபையே டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மொபைலை நம்ம யூஸ் பண்ற விதமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொபைலுக்கு கிடையாது, நமக்கு மொபைல்ல இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். திஸ் இஸ் பார்ட் 1. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இஸ்கி டாட்ஸ். என்னோட சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க வீடியோ கிளப்பலாம். சேஃப்டி ஃபீச்சர் நம்பர் 1. ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கையிலுமே இப்போ மொபைல் அப்படிங்கிறது காமனா இருக்கு இல்லையா? ஸோ அம்மா பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே வேலைக்கு போயிருப்பாங்க, அப்பா பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, ஸோ தம்பி பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிருப்பான், அக்கா பாத்தீங்க அப்படின்னா காலையில காலேஜ் போயிருப்பா, ஸோ என் ஆள் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிருப்பா. ஆமா, நம்ம எதுக்கு ஆளை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள சேர்க்கிறோம்? சரி, இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கும் டெய்லியும் போய்கிட்டு தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு கட்டத்துல அம்மா பாத்தீங்க அப்படின்னா நைட் லேட் ஆகும், ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா திஸ் மெத்தட் ஃபார் யூ. பையன் ஸ்கூலுக்கு போனான் ஆனா இன்னும் ரிட்டர்ன் வரல, ஸோ அவனை எங்க இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? திஸ் மெத்தட் ஃபார் யூ. பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கா, ஸோ அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொன்னா, பட் கால் பண்ணா எடுக்க மாட்டேக்கா, அவ எங்க இருப்பா தெரிஞ்சுக்கணுமா? திஸ் மெத்தட் ஃபார் யூ. இந்த மாதிரிலாம் சொன்னா நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன் பாருங்க. என் புருஷன் வந்து எங்கேயோ டெய்லியும் போயிட்டு வரான், ஆனா அவன் எங்க போயிட்டு வரான்னு எனக்கு தெரியல, ஸோ அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? திஸ் மெத்தட் ஃபார் யூ. ப்ரோ, என் ஆள் எங்கேயோ போறேன்னு சொல்றா, ஆனா அவ அங்கதான் போறாளான்னு எனக்கு டவுட் இருக்கு, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? திஸ் மெத்தட் ஃபார் யூ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லிட்டு எங்கேயோ போறானுங்க, பட் எங்க போறானுங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது, எனி டைம் இப்படிதான் பண்றானுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? திஸ் மெத்தட் ஃபார் யூ. நல்லதா சொன்னா எங்க கேக்குறீங்க, இப்படி சொன்னாதானே கேக்குறீங்க. அதான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மொபைலை ஓபன் பண்ணி அதுல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மேப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஸோ மேல ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா லொகேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டே நிறுத்து, லொகேஷன் ஷேரிங் தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் லொகேஷன் ஷேர் பண்றத இந்த மெத்தட்ல நீங்க ஷேர் பண்றது மூலமா எப்பவுமே உங்களுடைய போச்சு, ஒரு நல்ல சொல்ல வந்தா கேட்க மாட்டானுங்க போலயே. இந்த ஒரு மெத்தட்ல நீங்க ஷேர் பண்றது மூலமா உங்களுடைய மேப் அப்ளிகேஷன்லயே அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்க முடியும். மேல இருக்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அங்க லொகேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிட்டு until turn off அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே உங்களுக்கு நிறைய சஜஷன் காட்டும். அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கடைசியில ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல சர்ச் ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து போட்டுக்கோங்க, போட்டுட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். இதுக்கப்புறமா அவங்களுடைய லொகேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்க மேப்ல காட்டும். அதாவது உங்க மேப்பை நீங்க ஓபன் பண்ணோடனே எப்படி உங்களுடைய லொகேஷன் காட்டுதோ அதே மாதிரி அவங்களுடைய லொகேஷனும் உங்களுடைய மேப்லயே காட்டும். ஸோ நீங்க எப்ப வேணா எப்படி வேணா அவங்கள வந்து பாத்துக்கலாம். உண்மைக்குமே ஒரு செம்மையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வயசான அம்மாப்பா இருக்காங்க, இல்ல வந்து பையனுக்கு வந்து சூதுவாது தெரியாது, அவன் எங்கேயாவது பேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை கண்டிப்பா உங்களுடைய பையன் மொபைல்லையோ இல்ல அம்மா அப்பா மொபைல்லையோ செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் யூஸ் ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ் கைஸ். ஓகே, சேஃப்டி ஃபீச்சர் நம்பர் 2. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்ப ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த நபருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு அவருடைய மொபைல் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுத்தா பேட்டர்ன் லாக், பின் லாக், அப்படி இப்படின்னு எந்தெந்த லாக்லாமோ போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு இல்ல அவரை தட்டி எழுப்பி கேட்டு எடுக்கிறதுக்குள்ள மண்டையை போட்டுருவாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்னைக்காவது உங்களுக்கும் வரலாம், நீங்களும் ஏதாவது ஆக்சிடென்ட்ல சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நபரோ இல்ல நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற நபரா இருந்தீங்கனாலோ இந்த மெத்தட் எல்லார் மொபைல்லையுமே கண்டிப்பா இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி எல்லாரையுமே எனபிள் பண்ணி வைக்க சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, அங்க மேல சர்ச் ஐக்கான் இருக்கும், அதுல எமர்ஜென்சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஆட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுடைய அம்மா அப்பா அதுக்கப்புறமா தங்கச்சி அக்கா அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது போக உங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது கால் யார் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுத்து வச்சாலும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொடுத்து வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்காவது ஒரு ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த நபர் உங்க மொபைலை எடுத்து லாக்கை ஓபன் பண்ணாம லாக்குக்கு கீழே எல்லா லாக்குக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணாருன்னா அங்க அவங்களுக்கு SOS மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த SOS மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க கொடுத்து வச்சிருக்கிற அம்மா, அப்பா அண்ட் ஃப்ரெண்டு நம்பர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்க விசிபிள் ஆகும். அட்ரஸ் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கூட அங்க விசிபிள் ஆகும். ஸோ இது மூலமா நீங்க யாருக்கு அவங்க கால் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது மூலமா உங்களுக்கு ஈஸியா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே அடுத்து யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க அப்படின்னா அவங்க மொபைல் எடுத்து ஐயோ லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பதறாம ஜஸ்ட் எமர்ஜென்சி காலை கிளிக் பண்ணி அங்க SOS மெசேஜ்ல ஏதாவது கொடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லார் மொபைல்லையுமே கண்டிப்பா இது இருக்கணும். நான்லாம் மொபைல் வாங்கி ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான். இது இன்னொரு வகையிலுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் மொபைல் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா. ஸோ யாராவது மொபைலை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க மொபைலை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்கங்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாம அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய எமர்ஜென்சி காலை நீங்க கிளிக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கனாலே போதும். ஈஸியா அவங்களுடைய மொபைலை அவங்க பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நான் இது யாருக்காக சொல்றேன்னா, மொபைலை கீழே கிடந்து எடுத்துட்டு அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் ஏன்டா மொபைல் எடுத்தா திருப்பி கொடுக்கணும், அப்படிதான் நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கும். சரி, எனிவே இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க. இந்த 2 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமா படிச்சு அதை தான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்னும் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.